வெல்கம் டு Sankari vlogs. இன்னைக்கு நம்ம வாழைப்பழ milkshake பண்ண போறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசா இருக்கவங்க Subscribe பண்ணிட்டு பாருங்க. ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க फ्रेंड्स. தேவையான பொருள் பார்ப்போம். நான் 4 ரஸ்தாளி பழத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜ்ல வச்ச பால், அதாவது காச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து வச்ச பால் வச்சிருக்கேன் ஒரு கப். ஒரு டம்ளர். அப்புறம் நான் சக்கரை தேவையான அளவு எடுத்து வச்சிருக்கேன். லாஸ்டா வந்து நம்ம டெக்கரேஷன் பண்றதுக்கு நான் முந்திரி பயிர் எடுத்து வச்சிருக்கேன். ஐஸ்கிரீம் எடுத்து வச்சிருக்கேன், வெண்ணிலா ஃப்ளேவர். வாங்க फ्रेंड्स எப்படி பண்ணலாம் பாப்போம். ஓகே फ्रेंड्स, நம்ம இப்போ வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல வாழைப்பழத்தை போட்டுக்கலாம். நம்ம தேவையான அளவு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். சக்கரை வந்து தேவைன்னா ஆட் பண்ணுங்க, ஏன்னா இது எல்லாமே கொஞ்சம் ஸ்வீட்டாக தான் இருக்கும் வாழைப்பழமும். நான் சக்கரை அதனால ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன், ஒரு 2 ஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து நாட்டு சக்கரை கூட ஆட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. இல்லை வேண்டான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா டேட்ஸ் இருக்கு இல்லையா, அதை கூட கொட்டை எடுத்துகிட்டு அதை போட்டு கூட நீங்கள் அடிக்கலாம். ப்ரௌன் கலராக வரும். இப்படி பண்ணிங்கன்னா ஒயிட் கலராக வரும். நம்ம சர்க்கரையும் வாழைப்பழத்தையும் போட்டு அரைச்சிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக அந்த மில்க் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வச்ச பால் சில்லுன்னு இருக்கும். இதை அரைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ சர்க்கரை வாழைப்பழம் பால் ஊற்றி அடிச்சிருக்கோம் மிக்சியில். அடுத்தது நான் வெண்ணிலா ஃப்ளேவர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இது வேணும்னா போடுங்க, வேணான்னா விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதையும் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வருவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே நம்ம அழகாக வந்து நம்ம மிக்சியில் போட்டு எல்லாம் அரைச்சாச்சு. உங்களுக்கு வேணும்னா இது மேலே வந்து சாக்லேட் சிரப் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். பாதாம் பிஸ்தா இருந்தாலும் நீங்கள் மேலே போட்டுக்கலாம். நான் முந்திரி பயிர் போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹெல்த்தியான மில்க் ஷேக் வந்து ரெடி பண்ணியாச்சு. பசங்களுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.